ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, விசேஷமாய் தகப்பனே, இந்த உபவாச நாள் 2வது நாளுக்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை தேவனாகிய கர்த்தருடைய கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் எடுத்து போடும்படிக்கா ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் இந்த நாட்கள்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த கூடுகையில ராஜா நீர் கொண்டு வரும்படிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற இந்த இடம் முழுவதும் நிரம்பத்தக்க ராஜா இந்த பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, தேவ மகிமையினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் இந்த இடத்தை நிரப்புவீராக ராஜா. எங்களுக்குள்ள ஒரு மன ஆவியை தாங்க, ஏக சிந்தையுடன் நோக்கி எங்க கர்த்தா பார்க்க தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவுடைய வார்த்தையை கொண்டு வருகிற கர்த்தாவே, தாசரம் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, அவளை எடுத்து பயன்படுத்துவீராக. அவளை மறைத்து கர்த்தர் ஒருவரே வெளிப்படும்படி ஜெபிக்கிற இந்த 2வது நாள் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசுவீராக ராஜா, பேசுவீராக கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவன் ஒருவரை ஆளுகை செய்திடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லோரும் உட்காருவோம். ஒரு சில பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை நம்ம மையப்படுத்தலாம். இந்த 2வது நாள் உபவாச கூடுகையை காணும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், தேவன் நம்மோடு பேசும்படியாய், இந்த நாளிலே தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நம்மோடு இடைப்படும்படியாய் தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இந்த பாடலை பாடி தேவநாமத்தை நம்ம மையப்படுத்துவோம். சொந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே,
என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த வருடம் முழுவதும் தேவன் நமக்கு பலனாயிருந்தார். கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் அப்பா உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த வருடத்திலே 28ஆம் தேதியில நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ நிலைகள் வந்தது. ஆனால் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. பக்கத்துல கரம் கொடுத்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அவர் நல்லவராகவே இருந்தார். நம்ம நல்லவங்களா இருந்தோமோ இல்லையான்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் இந்நாள் வரையில நமக்கு நல்லவரா இருந்ததுனால தான் இந்த 28ஆம் தேதி வரையில கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 2வது நாளிலே தேவன் அவர் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் தேவநாமத்தை நமகியப்படுத்துவோம். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். உண்மையாலுமே இந்த வருஷத்தை துவங்கினவங்க நம்ம கூட இருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது ஒரு கேள்விதான். ஆனால் கர்த்தர் இந்நாள் வரையில தேவன் நம்மை நடத்துகிற. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நாம் பாடி நாம் தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா
பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரப்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரப்பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் நீங்களிதே தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் நீங்களிதே உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அருமையான தம்பி ராகுல் வந்து சகோதரர் ராகுல் வந்து இன்றைக்கு நம்மை ஆராதனைக்குள்ளே நம்மை ஒரு சில நிமிடங்கள் ஆராதனைக்குள்ளே நம்மை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கீங்க? இல்லை எல்லாம் ஏஞ்சி நிற்கலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெண்டு கை கொண்டு வந்திருக்கீங்க? ரெண்டு கை ரெண்டு கால் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் உயர்த்தி கால்கள் எல்லாம் கையை மட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஆராதிக்க வந்திருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருங்க. உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உயர்த்த வந்திருக்கிறேன். இந்த ஒரு வருடமாய் நம்மளை பாதுகாத்த தேவனை உயர்த்த வந்திருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை வல்லடக்கி நீக்கி, என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, என்னை மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ சொன்னதினால் தான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். காலத்திலிருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி விட்டீர். ஆழத்திலிருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி விட்டீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதர
என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். உம் கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கி நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்ற. உம்மை எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கி நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ சொன்னதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ சொன்னதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. இதுல பாரும், என்னை வல்லடக்கி நீக்கி உம் கரங்களாய் தூக்கி உன்னதத்தில் வைத்தவரை மறப்பேனோ. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மறந்துட்டோம். ஹல்லேலூயா. இப்போ யாராவது வந்து சண்டேஸில் வந்து யாராவது டெஸ்ட் பண்ணி சாட்சி ஏதாவது கொடுத்தாங்கன்னா, கொடுக்கும்போது நினைப்போம், ஆண்டவர் யாரா அந்த ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறாரு நினைப்போம்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கிறவர் இல்லை. ஆனால் நான் ஆண்டவர் அப்படி நினச்சா எப்படி இருக்கும்னா, நான் இதுக்கு முன்னாடி உன்னை எப்படிலாம் உயர்த்திருப்பேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இதை யோசிச்சுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதத்தை நம்ம மறக்கக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அவர் எண்ணி எண்ணி துதிக்கணும்? எப்படி அவர் செய்த அற்புதத்தை எண்ணி எண்ணி துதிக்கணும். நம்ம கஷ்டத்தின் வேலையும் சரி, நம்ம பாடுகளின் வேலையும் சரி, சமாதானம் இல்லாத வேலையும் சரி, அவர் தான் நம்ம கூட இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2வது சரணத்துலேருந்து பாடலாமா? எதிரான யோசனை உந்தன் யோசனை நிறைவேற்றினி, எதிரான யோசனை அகமாக்கினி, உந்தன் யோசனை நிறைவேற்றினி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடக்கி நீக்கி உம் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களை தூக்கி
உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க சுப்பா? ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே இசப்பா, அது எண்ணி துதித்தா எங்கள் நேரம் போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடிசனம் இருந்தாலும், உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடிசனம் இருந்தாலும், இயேசுவை போல அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. நட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதாத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதாத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்து நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு. கரங்களை வைத்து சொல்லுமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஓட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. சொல்லுமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே. இந்த வருடம் முழுவதும் நாம் நொறுங்கிற வேலை, சமாதானம் விலகின்ற வேலையில இயேசுப்பா மட்டும் தான் கூட. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே.
உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ உமர் நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சப்பா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம துன்ப வேலையிலும் சரி, நம்ம தோல்வி வேலையிலும் சரி, இயேசு மட்டும் தான் நம்ம கூட இருந்தார் அந்த வருடம் முழுவதும். இசப்பா உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ உந்து நாவு வத்தலையே. கசுப்பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. கசுப்பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்த, நான் ஒருக்கப்பட்டு கிடந்த. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்த, நான் ஒருக்கப்பட்டு கிடந்த. என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சுப்பா இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேலே சுப்பா நீங்க அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே. இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, இசப்பா உமக்கு நன்றி ஆண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? இசப்பா உமக்கு நன்றி ஆண்டவர், இம்மட்டும் நடத்தின தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி ஆண்டவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதத்தை காண செய்யுமே, ஒரு அற்புதத்தை காண செய்யுமே. ஒரு அற்புதத்தை காண செய்யுமே, ஒரு அற்புதத்தை காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இந்நாள் வரையிலே நம்மை நடத்தி தேவன் தம்முடைய மகிமையினாலே எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்தும்படியாய் தேவன் இன்றைக்கு நம்மை தேர்ந்தெடுத்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லோரும் உட்காரலாம். இந்த நாளிலே, இந்த 2வது நாள் உபவாச கூடுகை நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் அவர் நம்மோடு இடைப்படுவாராக. உண்மையாலுமே தேவன் நம் மத்தியிலே அவர் காணப்படுகிறார். ஆகவே தயவு செய்து யாரும் பேச வேண்டாம், பயபக்தியாயிருப்போம். என்னென்னு சொன்னால், நமக்கு இருக்கிற நேரம் குறைவான நேரம்தான். நாம் நேரடியாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன அறிவிப்பு. என்ன அறிவிப்புனா, நம்முடைய சபையிலே நாளைக்கு காலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9 மணிக்கு, முதல் ஆராதனை 9 மணிக்கும், 2வது ஆராதனை மாலை 6 மணிக்கும் உபவாச ஜெபத்தோடு இணைந்து அந்த 2வது ஆராதனை நடைபெறும். ஆகவே தயவு செய்து இன்றைக்கு 7 மணிக்கு நம்முடைய ஆராதனை, இந்த உபவாச ஜெபம் இருந்தது போல நாளைக்கு 6 மணிக்கு இந்த முடிவு ஜெபம், இந்த வருடத்தினுடைய இறுதி 3வது நாள் உபவாச ஜெபம் நிறைவடையும். அருமையான இன்றைக்கு நம்முடைய தலைமை சபையிலிருந்து அருமையான நம்மளுடைய பாஸ்டர் சேம் ஐயா வந்திருக்காங்க. அவங்கள நாங்கள் அண்ணன் கூப்பிட்டே பழகிட்டோம். அருமையான சாம் பாஸ்டர் வந்திருக்காங்க. இதே போல் நாளைக்கு முடிவு நாளிலே பாஸ்டர் எட்வின் அவர்கள் நம்முடைய சபைக்கு வந்து நமக்காக ஜெபிக்க போகிறார்கள். உண்மையாலுமே இந்த 3 நாட்களும் வெவ்வேறு ஊழியர்கள் மூலமாய் தேவன் அவர் நம்மோடு பேச போகிறார். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் நீங்கள் இதே போல் குடும்பமாய் வந்து தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. அதே போல் நாளைக்கு தான் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, 52வது வாரம். அதனால் இந்த பைபிள் வாசிக்கிறவங்க, அதே போல் சபைக்கு தொடர்ந்து வந்தவங்க, அவங்க எல்லாரும் எழும்பி நின்று தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க போகிற எல்லா ஆராதனையும் தயவு செய்து நீங்கள் குடும்பமாய் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கு உபவாச ஜெபம் முடிந்த உடனே அனைவர்களுக்கும், நம்ம எல்லாருக்கும் இந்த வருஷத்தினுடைய அன்பின் விருந்து நம்ம இங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு நம்ம ஜெபம் பண்ணி கிளம்பலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா கூடுகையிலும் பங்கு பெறுங்க, தேவ நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம் மத்தியில் அருமையான பாஸ்டர் சாம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவரை குறித்து நாங்கள் சொல்லணும். நாங்கள் பெரிய சபையில் நான் ஊழியத்துக்கு போகும்போது அண்ணன் வந்து எனக்கு சீனியர், பாஸ்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப சீனியர். அவர்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அநேக ஆண்டுகளாக இன்றைக்கு போதகரோடு கூட இருந்து ஊழியத்திலையும் சரி, இவர்களுக்கென்று திருச்சபை கூடுவாஞ்சேரி பகுதியிலே இதே நம்முடைய சபையின் பெயரை போல விசுவாச அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபை கூடுவாஞ்சேரி ஊழியங்கள், அந்தந்த பகுதியிலே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தந்திருக்கிறார். அங்கே நான் ஊழியத்திற்கு கடந்து போகும்போது அண்ணன் தான் எங்களுக்கு சீனியர். அவங்க தான் எங்களுக்கு வந்து என்னென்ன ஊழியம் செய்யணும், என்னென்ன காரியத்தை செய்யணும், எங்கெல்லாம் போகணுன்றது முதல்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அருமையான அண்ணன் தான். ஏன்னா பாஸ்டர் வந்து சொல்லிடுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன ஊழியெல்லாம் சொல்லுங்கன்ட்டு. இவங்க கூட தான் நாங்கள் சில ஆண்டுகள் ஒரே ரூமில் தான் நான் பாஸ்டர் அருமையான சாமன்னு, நான் பாஸ்டர் வந்து மதுராந்தகத்தில் இருக்கிற பாஸ்டர் முத்துராமன், ஸ்டீஃபன் அவர்கள் எல்லாரும் இணைந்து தான் ஊழியத்தில் வளர கர்த்தர் கிருபை தந்த. உண்மையாலுமே அநேக காரியங்கள் அவர்கள் மூலமாக, அருமையான பாஸ்டர் சாமன் மூலமாக கற்றுக்கொள்ள தேவன் கிருபை தந்தார். இன்றைக்கு அவர்கள், நாங்கள் கடந்த வாரத்தை நான் சொன்னேன், பாஸ்டர் அண்ணன் நீங்கள் இதை போல் எங்களுடைய உபவாச கொடுக்கைக்கு 2வது நாள் நீங்கள் வரணும் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எதுவும் சொல்லாமல் இன்றைக்கி அவர்கள் நம்முடைய தலைமை சபையில் தெரிவிச்சுட்டு இன்றைக்கு நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக அருமையான அண்ணன் வந்திருக்கிறாங்க. அருமையான அண்ணனுக்கு வந்து திருமணமாகி ஒரு பெண் பிள்ளை இருக்காங்க. அருமையான அக்காவும் வந்து அவங்க கூட ஊழியத்தை செய்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாங்க. தொடர்ந்து கூடுவாஞ்சேரி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்ய தேவன் கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் சாமன் அவர்கள் வந்திருக்காங்க. அண்ணனை கூப்பிட்டு பழகிட்டோமா, இருந்தாலும் பாஸ்டர் சொல்லும்போது அண்ணனும் சேர்ந்து வந்தது. இருந்தாலும் எல்லாவற்றிலேயும் ஆனால் கரெக்டாக இருப்பார். இந்த குழலாம் கிடையாது. சத்தியத்தை சத்தியமாய் போதித்து இதுதான் ஒழுங்குனா இதுதான் ஒழுங்கு, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்து ஊழியத்தில் நல்லா ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாஸ்டம்மா கூட தான் ரொம்ப இருப்போம். ஆனால் அண்ணன் வந்து பாஸ்டர் ஐயா கூட தான் ரொம்ப, அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவன் மூத்த ஊழியர்களோடு நல்ல அனுபவத்தை தேவன் அன்றைக்கு கற்றுக் கொடுக்க தேவன் கிருபை தந்து இன்றைக்கி அவர்கள் வந்தது அண்ணன் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அருமையான பாஸ்டர் சாமுவேல் ஐயாவை கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாமா? அல்லேலூயா. அத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். விசேஷமாக உங்களுடைய ஆலயத்தில் உபவாச ஜெபம் இல்லையா,
உங்கள் போதகர் நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு இல்லையா? அவர் சொன்னது போலவே ஊழியத்தின் நாட்களில் நாங்கள் எல்லாரும், உங்கள் போதகர் எனக்கு நண்பர் இல்லையா? ஒரு நண்பராக இருந்தார், இப்பொழுது நண்பராக இருக்கிறார், உங்களுக்கு போதகராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் அவரை அழைத்து அபிஷேகித்து உங்களுக்கு மெய்ப்பனாக அவர் வைத்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களை நாங்கள் ஆரம்ப நாட்களிலிருந்து பார்த்து வருகிறோம். இது நாளுக்கு நாள் வளர்ந்து என்று சொன்னால், ஒரு ஊழியத்தில் அதோடைய வளர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது, நாம் அதனுடைய கனிகளை பார்க்கும் பொழுது தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிற தேவன். இதிலும் பெரிதானவைகளை தேவன் உங்கள் சபையை கொண்டு உங்களுக்கு நியமிக்கப்பட்டதான ஊழியரை கொண்டு தேவன் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளை துதிக்கிறோம், நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு பேசுகிற தேவன். அன்றைக்கு ஆண்டவரே, அந்த சாமுவேல் எப்படி ஆண்டவரை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல, இந்த மாலை வேளை ஆண்டவரே அப்பா, நீர் சொல்வீராக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிற தேவன், இடைப்படுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் இருதய கதவுகளை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் தேவரீர். இந்த மாலை வேளையில் என்ன வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்கள் நடுவில் பேச சுத்தமாக இருக்கிறீரோ, அதை அப்படியே நாங்கள் கேட்டு ஆண்டவரை அர்ப்பணிக்க, அதன்படி செய்ய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீங்கள் மையப்படுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலதேவம் கீழும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் அருமையான உங்கள் போதகரை மட்டும் சொல்லிட்டேன், அவருடைய துணையாரையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அவர்களையும் சிறு வயது முதற்கொண்டு பார்க்குறோம். அவங்களும் ஆவிக்குரிய நிலைகளில் தேவன் நிம்மட்டமாக ஆசீர்வதித்து வருகிறார். மாத்திரமல்ல, அருமையான உங்கள் போதகருடைய தகப்பனார் இல்லையா, அந்த குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய தங்கச்சி குடும்பங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் கர்த்தர் வைத்திருக்கு. அப்படின்னாலும் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இங்கேயும் ஒரு சில தெரிந்த முகங்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. உங்களை இந்த மாலை வேளையில் பார்ப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் எனக்காக வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அழிதலுள்ளவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவுது. இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை நிறைய காரியங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது. விசேஷமாக உலக பிரகாரமான மக்களை நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க இருதயங்களை ஒவ்வொரு காரியங்கள் அவருடைய பின்னணியிலிருந்து அவர்களே ஆண்டு கொண்டிருக்கிறது இல்லையா? ஏன்னு சொன்னால் வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசும்? வாய் பேசும். வாய் மாத்திரமல்ல, அதற்கேற்றவாறு அவருடைய செய்கைகள், அவருடைய நோக்கங்கள், நடக்கைகள் எல்லாமே இருதயத்துடைய சிந்தைக்கு ஏற்றவாறு செயல்படும். ஆகவே இங்கே வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அல்லேலூயா. சமாதானம் என்று சொல்லும் பொழுது அநேக இடத்துல வேத சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். இன்னுமாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்கள். அப்போ இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லாம் நெகட்டிவான காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மனுஷுடைய இருதயம், மனுஷுடைய வழிகள், தற்பிரியராக இருக்கிறாங்க, பணப்பிரியராக இருக்கிறாங்க, கீழ்ப்படியாதவர்களாக அல்லது மனம் போன போக்கிலே செய்து கொண்டு நன்றி அறிதல் இல்லாதவர்களாக, விசேஷமாக கடைசியாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது பரிசுத்தம் இல்லாதவர்களாக என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஏன்னு சொன்னால், நாம் காத்திருப்பது, உபவாசிப்பது, செபிப்பது, கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வருஷத்தின் நாட்களில் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். எல்லாம் எதற்காகனா, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்தமாக்கப்பட்டு பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருக்கு நாம் எதிர்கொண்டு செல்லும்படியாக, மகிமையின் சரீரத்தை அடையும்படியாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை நாம் காத்து கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுகிறது,
நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை என்று சொல்லி நமக்கு மிகவும் தெளிவாக ஆணித்தரமாக வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆகவே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாத்திரமல்ல, சமாதானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகும் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்ப சமாதானத்தை கூறுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம், இல்லையா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இந்த மாலை வேளையில நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும். நம் மூலமாக நம்முடைய குடும்பங்களில் நாம் வசிக்கிற பகுதிகளில் என்ன உண்டாகணும்னா சமாதானம் உண்டாகணும், இல்லையா? இந்த சகோதரி வந்துட்டாங்களா, இவங்க வந்து பேசினாலே ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான ஒரு இடத்துல நீங்கள் போய், இல்லையா, என்ட்ராகும் பொழுதே ஒரு சமாதானம் வந்துடணும், இல்லையா? அவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக நம்மை நடத்துவார்கள் என்றதான ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் ஜனங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்தை கூறுகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் அநேக வசனங்கள் நமக்கு எல்லாமே தெரியும். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீ பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்திற்கு சமாதானத்தை கூறக்கடவா என்று சொல்லப்பட்டிருக்குது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் கூடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருகக்கூடாது. வேற எதுவும் இல்லை, அவர் எழுதின சமாதானம் பெருகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சமாதானத்தை தேடி அநேக இடத்துக்கு அலைந்து திரிந்து, இல்லையா, சமாதானத்திற்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இல்லையா? ஃபேமிலியாக கெட் டுகெதர் மாதிரி வைக்கிறாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு சில இடங்களுக்கு மால்களுக்கு கலந்து செல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சென்று அவங்க கிட்ட கடைசியாக என்ன காலியாகிடுது, பணம் காலியானது தான் மிச்சம். அந்த கொஞ்ச நேரம் ஒரு சில மணி நேரங்களுக்காக சமாதானம், திரும்ப வீட்டில் வந்தோடனே அதே காரியங்கள், பிரச்சனை, போராட்டம், இல்லையா? ஒருவருக்கு ஒரு காரியம், இந்த டம்ளர் இங்கே இருக்க டம்ளர் இப்படி தள்ளி வச்சா இதுக்கு ஒரு சண்டை, இதுக்கு ஒரு பிரச்சனை, இல்லையா? அவங்க சண்டை போடுறதுல என்ன இருக்காது, அர்த்தமே இருக்காது, காரணமே இருக்காது, இல்லையா? காரணம் இல்லாத கோபங்கள், காரணம் இல்லாத சண்டைகள், இது எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவன் என்ன பண்ணார், நம்ம மத்தியில் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் வந்திருக்கிறார். நியாயாதிபதியை வாசிக்கிறோம் 6:23, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம சமாதானத்தை குறித்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கிறீங்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாராம்? பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன கொண்டு வரும்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோட ஒரு வேதனையை கூட்டாரு. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய ஜனங்களை முதலாவது என்ன பண்ணுறாரு? சமாதானத்தை கொடுத்து அதுக்கு பின்பதாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் முன்னாடி கொலோசியரில் வாசித்தோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம எடுத்துட்டோம். அதுதான் கீவேர்டு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானம் உங்கள் இருதயங்களில் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அது மாத்திரமல்ல, அதுக்காக தான் நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த வசனத்தை கடைசி பகுதி இவ்வனமாக சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள், இல்லையா? உங்கள் போது சொல்லும் பொழுது நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயராக நன்றி, இல்லையா, இந்த வருஷம் ஃபுல்லாக தேவன் நடத்தி வைத்திருக்கிறார், அதுக்காக நன்றி செலுத்தி நாம் ஆராதிக்க போகணும். விசேஷமாக நம்முடைய தலைமை போதகர் அருமையான பாஸ்டர் விசுவாசம் ஐயா அடிக்கடி ஒரு காரியத்தை குறித்து சொல்லுவாங்க. தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டில் எழுதி வைங்க, ஒரு டைரியில் எழுதி வைங்க. ஏன்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா, இல்லையா, நமக்கு என்ன பண்ணிடுவோம், ஒரு ஃபோபியா இருக்குது, என்ன பண்ணிடுவோம், மறந்து போயிடுவோம். தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் விட்டுட்டு இனி தேவன் எப்படி நடத்த போகிறார், இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவ்வளோ அற்புதம் எல்லாமே செஞ்சு நடத்தி விடுறாரு. ஆனாலும் மோசே சொல்கிறாரு, இவ்வளோ கோடி ஜனங்களுக்கு, இவ்வளோ லட்சம் ஜனங்களுக்கு காடனா எங்கே போய் நான் தேடுறது? மீன்னா என்ன பண்ண முடியும், இல்லையா? கடல்லே தேடினாலும் இவங்களுக்கு என்ன இருக்காது, மீன் இருக்கா சொல்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கரம் குறுகிற்றோ, அந்த என்ன பண்ண செங்கடலை பிளந்து வழி நடத்தினார். எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு, இல்லையா? அந்த காற்று வீசினது, அப்பொழுது இல்லையா 2 அடிகளுக்கு மேலாக அந்த காடை வந்து விழுந்திருந்தது என்று சொல்லி பார்க்கும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் என்ன பண்ணிடுறோன்னா மறந்து போயிடுவோம் சீக்கிரமாக, இல்லையா? அது இயல்பாக காணப்படுகிறது. ஏன்னா நம்மத்தில் வந்து தான் அந்த சீஷன் அவர் என்ன பண்ணல, நம்பலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணல, நம்பலை, இல்லை? விழாவில் கை போட்டு பார்த்தா தான் நம்புவேன். அப்போ அவர் இங்கே இந்தியாவுக்கு அமைச்சிருக்காருன்னா, அப்போ உன்ன மாதிரி நிறைய கூட்டம் அங்கே இருக்குது ராஜா, அதனால் நீ என்ன பண்ணிடு, அங்கே போயிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, தோமாவை அமைச்சிருக்காரு. சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாக. ஒரு நகைச்சுவைக்காக நான் சொன்னேன்.
ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின் பிரகாரமாக நம்முடைய ஜெபம் முடிஞ்சோன்னே என்ன சொல்லுவோம்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இல்லமா கூட்டம் முடிஞ்சிடுச்சு. சரி, அப்போ அந்த வசனத்தில் கடைசி பகுதி என்ன சொல்லுதுன்னா மறவாதே. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலும் இதை சொல்கிறோம். எதற்காகனா நம்ம ஒரு மனப்பாடமாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அதோட வசனத்தினுடைய சாராம்சத்தை அர்த்தத்தை உணர்ந்து நாம் பார்க்கும் பொழுது மறவாதே மறவாதே. ஏன்னா நம்ம மறந்து போயிடும். அதுக்காக தான் நம்முடைய எங்கள் தலைமை போது சொல்லியிருக்கிறாரு, எழுதி வைங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சு உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா, எல்லாரோட லைஃப்புமே அப்படியே ஸ்மூத்தாகவே இருந்துடாது இல்லையா? அப்படியே ஸ்மூத்தாக ரன் ஆயிடாது. எப்போவுமே பொருளாதாரம் நிறைந்து காணப்படாது. எப்படிப்பட்டதான செல்வந்தராக கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் வாழ்க்கையில். என்னது? ஏற்றத்தாழ்வுகள். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும், உங்கள் சுகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். இன்றைக்கு நல்ல பலனாக ஆரோக்கியமாக திடமாக இருப்போம், திடீர்னு ஒரு வாரத்துக்கு பின்பதாக ஒரு ஜுரம் வரும். என்ன பண்ணும்? நம்முடைய பலனில் என்ன பண்ணும்? குன்றி போகும் இல்லையா? அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அந்த தாழ்வுகளின் போது நாம் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து விடக்கூடாது. இந்த இடத்துல இது போன்ற ஒரு சம்பவம் வரும் பொழுது நீங்கள் அந்த டைரியை எடுத்து பார்க்கும் பொழுது, அல்லது நீங்கள் எழுதி வச்ச அந்த நோட்டை எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு பொருளாதார இக்கட்டினப்ப, அல்லது இந்த ஒரு சூழ்நிலையினப்ப, இந்த ஒரு காரியத்தினப்ப, இந்த ஒரு வேதனையினப்ப தேவன் என்னை எப்படி நடத்தினார், அப்படி நீங்கள் அந்த காரியத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே அந்த காரியத்திலேருந்தே நீங்கள் என்னை விடுவிச்சீங்களே, இப்போ நான் சந்தித்து கொண்டிருக்கிறதான இந்த பிரச்சனை மிகவும் சுலபமாக என்னை நடத்த கர்த்தர் நீங்கள் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது தொடர்ந்து தேவ பலன் நம்ம என்ன பண்ணோம்? ஆட்கொண்டு நம்மை நடத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. இங்கே இருக்க ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு சாட்சி சொல்லுங்கன்னா நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இல்லையா, ஒவ்வொருவரும் அநேக சாட்சிகளை சொல்லுவீங்க. ஏன்னா கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கு போய் பிற்பாடு இன்றைக்கு இரவு படுப்பதுக்கு முன்பாக ஒரு நோட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆண்டு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை ஆண்டவர் அருள் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக நன்மைகளை ஆண்டு கொடுத்துருப்பார் இல்லையா? அதுபோல் நான் யோசித்தேன் இல்லையா, யோசிக்கும் பொழுது இந்த ஆண்டு அநேக நன்மைகளை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். அதில் 3 பிரதானமான காரியங்கள் எங்களுடைய திருச்சபையில் புதிய ஆத்மாக்களை தேவன் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. 2வது, எங்களுக்கு 4 சக்கர வாகனத்துக்காக நீண்ட வருடங்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். பல்லாவரத்துலேருந்து பிரயாணப்பட்டு போதர் சொன்னது போல் நாங்கள் குடும்பமாக சொல்லுவோம், இசைக்கருவிகள் எடுத்து போவோம். கூட இசைக்கருவிகள் வாசிக்கிறதுக்கு ஒரு சில சகோதரர்கள் வருவாங்க. ரொம்ப ஒரு சில வருடங்களாக கஷ்டப்பட்டுருந்தோம். ஆனால் இந்த வருஷத்துடைய கடைசி கரெக்டாக ஜனவரி இல்லையா ஆரம்பத்திலேயே பொங்கல் நாட்கள்லேயே தேவன் எங்களுக்கு ஒரு 4 சக்கரத்தின் வாகன ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எங்களுக்கு அதை வாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் கெப்பாசிட்டி இல்லை, எங்களுக்கு வருமானம் இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணுறார்? தேவை அறிந்திருக்கிற தேவன் எல்லா வாசல்களையும் திறந்தார். அழகாக ஒருத்தர் எடுத்து கார் கீழே கையில் கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. தேவன் நமக்காக கிரியை செய்கிற தேவன். அப்போ அதுபோல் திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணார்? எனக்கு ஐஃபோன் கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சவுண்ட் எல்லாம் கம்மியாகிட்டே போகுது. எனக்கு நன்மை செய்கிற தேவன் உங்களை வாழ்க்கையிலும் நன்மை செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவையில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஐஃபோன் வாங்கணும்னா அத்தனை 1000 கொடுத்து வாங்கணும் இல்லையா? அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அந்த காரியங்களையும் தேவன் எனக்கு செய்தார். அப்போ நம்ம உட்காந்து யோசிக்கும் பொழுது எவ்வளோ நன்மைகளை தேவன் நமக்கு அனுதினமும் செய்கிற தேவனாக இருக்கார். நம்மேல் நோக்கமாக இருக்கிற தேவன். ஆகவே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, நம்முடைய தேவைகள் எல்லாத்துக்குமே தேவைகள் இருக்குது இல்லையா? ஊழியத்தின் பாதையில் உங்கள் போதகரை கேட்டால் தேவைகள் சொல்லுவார் இல்லை. இங்கே இருக்குதான் வாலிப தம்பி ராகுல்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு தேவை ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. என்ன கேட்டாலும் நானும் என்ன பண்ணுவேன்? தேவைகள் சொல்லுவேன். ஆனால் இந்த மாலை வேளையில் நம்முடைய தேவைகள் எல்லாம் அப்படியே வச்சுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? இப்போ தான் கர்த்தர் வார்த்தைக்கு நேராக கடன் சொல்ல போகிறோம். எல்லாரும் இன்ட்ரொடக்ஷன் நாம் பார்த்தோம். எது நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலை வேளையில் ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்கலாம். என்று சொன்னால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் நம்ம ஆசீர்வதிப்பதுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவர் நினச்சாருன்னா நாளைக்கே உங்களுக்கு என்ன பண்ணுவார்? திடீர்னு ஒரு கதவு திறப்பார், உங்களை ஆசீர்வதிச்சுவார் இல்லையா? அதனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது ஒரு பொருட்டே கிடையாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சரி, நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்னொரு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் நமக்கெல்லாம் தெரிந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த வசனத்துடைய காரியங்கள் என்னது? என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போ பாருங்கள், அபிஷேகம். இந்த மாலை வேளையில் நான் எடுத்திருந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா அபிஷேகம். அல்லேலூயா.
ஏன்னா அது நமக்கு முக்கியமாக காணப்படுகிறது. உலக பிரகாரமான நன்மைகள்லாம் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை நீங்கள் கேட்க வேணாம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுவோம், நம்ம தொடருமா. நாம் அவைகளை தொடர வேண்டாம், நாம் அவைகளை தேடி போகவே வேணாம். நாம் கர்த்தரை மட்டும் தேடினா போதும், அவரோட முகத்தை நோக்கி பார்த்தா போதும், அதெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணும். இல்லையா? ஒரு ஆட் ஒன்று இருக்குது, வேரெவர் யூ கோஸ் அந்த ஒரு டாக் ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஹட்ச் டாக் இல்லையா போட்டிருப்பாங்க. அப்போ அதுபோல் நாம் தேவனை தேடி போகும் பொழுது அதெல்லாம் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களை தேடி வரும். நான் இப்போ சொன்னது போல், நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். ஒருத்தர் என்ன பண்ணார், வாகனத்தினுடைய சாவி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணார், கொடுத்துட்டு போனார். நான் எந்த சகோதரனையோ அல்ல சகோதரியோ அல்ல பொருளாதாரத்தில் நிறைந்தவர்களோ அவரை நோக்கி, பிரதர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இது மாதிரி தேவை இருக்குன்னு அவங்கள நோக்கி நான் சொல்ல, நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். அவரை நாம் தேடி கொண்டிருக்கோம், அவரை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கோம். அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்வார். இல்லையா? சரி, அதற்கு முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அது என்னங்க, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி, அது எப்படி முடியும்? இல்லை, எப்படி முடியும்? இந்த எழுத்தின் பிரகாரமாகவே எனக்கு ஒரு காரியம் நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அது எப்படி ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, மோசையை குறித்து ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். மோசே பிறப்பதற்கு முன்பதாக பார்வோனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்னது? அவன் இந்த இடத்த ஆள போகிறான். அதனால் என்ன பண்ணணும், மோசையை அழிச்சிடணும். அதனால் பிறக்கிறதான ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் என்ன பண்ணுவார், அழிக்கும்படியாக யார் கட்டளையிட்டார், மருத்துவ வச்சிகளுக்கு கட்டளையிட்டு இருந்தார் இல்லையா? அந்த மோசேயுடைய பிறப்பு சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இல்லையா? சரி, தெரியாதவர்களுக்கு ஒருவேளை புதுதாக வந்துட்டீங்க, உங்களுக்கு பார்க்குறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். அந்த மோசேயினுடைய பிறப்புனப்போ அவருடைய ராஜா பார்வோன் எல்லா ஆண் பிள்ளைகளையும் சங்கரித்தார் இல்லையா? தேசம் எங்கும் கூக்குரல் உண்டாயிட்டு, அழுகையின் சத்தம். ஏன்னா பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாமே என்ன பண்ணுச்சு, கொல்லப்பட்டது. அந்த தேசம் எங்கும் ஒரு கூக்குரல் காணப்பட்டது. ஆனாலும் அதனுடைய மோசையுடைய தாய் நாணல் பெட்டியில் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆற்றுல வச்சு விட்டுட்டாங்க. அங்கே வந்து இப்போ யார் குளிக்க வரானா, ஆற்றுல குளிக்கிறாங்க இல்லையா? இப்போ தான் நமக்கு என்ன இருக்குது, பாத்ரூம் இருக்குது, ஹைஃபையான பாத்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. போனோன்னே என்ன பண்ணுறது, ஷவர் வருது இல்லையா, பாத்ரூம்குள்ளேயே டப்ஸ் எல்லாம் இருக்குது, பாத்திங் டப்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் படுத்து குளிக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்க, ஆற்றுல சென்று குளிப்பாங்க. அப்போ ஆற்றுல சென்று குளிப்பதற்காக இப்போ யார் வரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை சாவடிக்கணும்னு யார் சொன்னது, ஆண் பிள்ளைகளை சங்கரிக்க வேணும்னு சொல்லி பார்வோன். அவருடைய மகள் எங்கே வராங்க, ஸ்நானம் பண்ணும்படியாக ஆற்றுக்கு அவருடைய தோழிமார்களோடு கூட வராங்க. அங்கே இப்போ ஒரு காரியம் வருது, ஆற்றுல மிதந்து கொண்டே வருது. என்ன வருதுன்னா, அங்கே மோசையினுடைய தாய் என்ன பண்ணாங்க, நாணல் பெட்டியில் வச்சு இந்த குழந்தைய அனுப்பிச்சிட்டாங்க. வந்து பார்த்தா என்ன இருக்குது, குழந்தை. அந்த குழந்தை எடுத்துருவான்னு சொன்னோன்னே பார்த்தா அது ஒரு ஆண் பிள்ளை. இந்த பிள்ளையை எனக்காக நீங்கள் வளர்க்க வேணும், இதுக்கு பால் கொடுக்குற ஒரு தாயை கண்டுபிடின்னு சொன்னோன்னே கரெக்டாக அது மோசையுடைய தாயிட்டே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. பால் மறந்தோடனே இப்போ எங்கே கொண்டு வராங்க மோசையை, இப்போ தான் விஷயமே இருக்குது. மோசை எங்கே கொண்டு வராங்க, அரண்மனைக்கு. எந்த அரண்மனைக்கு, பார்வோன் இருக்கிற அரண்மனைக்கு கூப்பிட்டு வராங்க. இப்போ இந்த மோசை எங்கே உட்காந்து சாப்பிட்றாரு, பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோன் கூட உட்காந்து சாப்பிட்றாரு. அல்லேலூயா. இப்போ யார் சத்துரு, மோசைக்கு பார்வோன் சத்துரு. இந்த வசனத்தின் பிரகாரமாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. நம்முடைய தேவன் எவ்வளோ உண்மையுள்ள தேவன் பாருங்க. அவருடைய வார்த்தை ஒருபோதும் பிசகாது. வசனம் சொல்லுது, உலகத்தினுள்ள எல்லாம் அழிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையுள்ள எழுத்தாகிலோ எழுத்தில் உள்ள ஒரு உறுப்பாகிலோ அது ஒருபோதும் ஒரு காலும் அழிவதில்லை. அவர் சத்தியம் உள்ள தேவன். அவர் சொன்னார்னா சொன்னது தான். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அது ஏதோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையோடு கூட முடிவடையவில்லை. இன்றைக்கு அதே தேவனை தான் நீங்களும் நானும் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில் இத்தனை வருடங்களாக, இத்தனை நாட்களாக எவ்வளவோ தோல்விகளை தான் நான் சந்தித்திருக்கிறேனே, எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு விடியல் வரும், எப்பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், அல்லது எப்பொழுது நான் ஒரு அந்தஸ்தோடு மரியாதையோடு இந்த மக்கள் நடுவில் என்னால் வாழ முடியும், அல்லது என் வாழ்க்கை இப்படி ஒரு கேள்விக்குறியாகவே முடிந்து விடுமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக கூட இருக்கலாம். ஒரு சிந்தை உங்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கலாம். பிசாசானவன் கொண்டு வருதான அந்த சிந்தைகள் எல்லாம் உங்களை விட்டு அகற்றி ஜீவனுள்ள வார்த்தைக்கு அல்லது ஜீவனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த புதிய கடைசி நாட்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் அர்ப்பணிச்சு பேருங்க,
ஆண்டவரே அந்த மோசையை மாத்திரம் இல்லை ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கு நடுவே இல்லையா தலையை துளுக்கலாம். எத்தனையோ பேர் உங்களுக்கு எதிராக காரியங்களை சொல்லியிருக்கலாம், நீ எல்லாம் எப்படி முன்னேறன்னு நான் பார்த்துடுறேன்னு சொல்லி உங்களுக்கு அநேக சவால்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாலை வேளையில் தேவன் உங்களோடு கூட திட்டவட்டமாக பேசுகிற காரியம் என்னன்னா, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அதுதான் முக்கியங்க. நம்முடைய தலையில் என்ன இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய சிரசின் மீது அது வடிகிற ஒன்றாக, எப்படி ஆரோனுடைய தாடியில் வடிந்து அந்த அபிஷேக தைலமானது கடந்து சென்றதோ, அந்த அபிஷேகத்துக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது நீங்கள் அறியக்கூடாத, நீங்கள் கிரகிக்கக்கூடாத, உங்கள் சிந்தைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை என் தேவன் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். சதனமார்பி கிளபரியாந்திர வா கிளபர வளபரவா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக நீங்கள் காத்திருங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது அது நுகங்களை முறிக்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது அது உங்களுக்காக யுத்தம் செய்யும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் கிரகிக்க கூடாத, உங்கள் சிந்தைக்கு எட்டாத காரியங்களை என் தேவ ஆவியானவர் அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய பண பலத்தினால செய்ய முடியாதது அல்லது உங்கள் திறமையால் செய்ய முடியாதவைகளை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ தேவன் நம்மை என்ன பண்ணோம், நம்முடைய சிரசின் மேல் என்ன இருக்கணும்னு சொன்னீங்க, அபிஷேகம் இருக்கணுங்க. ஆண்டவர் சொன்னது போலவே மோசே என்ன பண்ணார், எங்கே பந்தி அமர பண்ணார் மோசையை. எந்த மோசையை இல்லையா கொலை செய்யணும்னு சொல்லி யார் நினைச்சாரோ அதே பார்வோனுக்கு முன்பாக அமர்ந்து தேவன் என்ன பண்ணார், பந்தி இருக்கும்படியாக, அந்த ராஜ போஜனங்களை உபசரிக்கும்படியாக, உட்கொள்ளும்படியாக தேவன் அதே இடத்துல வச்சு அந்த மோசையை வளர்த்து ஆசீர்வதித்து பிற்பதாக தம்முடைய ஜனங்களை நடத்தும்படியாக அந்த மோசையை அழைத்து வந்தார். உங்களோட வாழ்க்கையிலும் கூட இல்லையா தேவன் அப்படிப்பட்டதான் அதிசயங்களை செய்வார். எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கட்டும், ஒருவேளை பதவியில் இல்லையா தங்களுடைய பதவியில் இருக்கலாம், பதவியுடைய பலத்தை வைத்து உங்களை மறத்தி கொண்டு இருக்கலாம். நீங்கள் யாருக்கும் பயப்பட வேணாம் இல்லையா. வசனம் சொல்லுது, நம்ம வாசிக்கிறோம் இறைமையால், பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு விரோதமாய் உருவாகுத எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும். அதெல்லாம் இல்பொருளாகும் இயேசுவின் நாமத்தினால. முதலாவது நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது நேரம் கலந்து கொண்டு இருக்குது. முதலாவது நாம் பார்க்கிறோம் நம்முடைய தலைமையில் என்ன இருக்கணுங்க, தேவ அபிஷேகம். இரண்டாவதாக நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. இல்லையா, இங்கே நம்ம பார்க்கிறோம் யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதில் எண்ணெய் வார்த்து அபிஷேகிக்கிறார். இது தேவன் இருக்கிற ஸ்தலம் என்று சொல்லி அதுக்கு பெயர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். அது சட்டியிலே எண்ணெய் விட்டு பாகம் பண்ணப்பட கடவது. பாகம் பண்ணப்பட்ட பின்பு அதை கொண்டு வந்து போஜனம் பலியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க கடவாய். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சட்டியிலே எண்ணெயிடப்பட்டு பாகம் பண்ண கடவது என்று சொல்லி பலியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சட்டியில் என்னென்னா நீங்கள் சமைக்கிறத பற்றி ஏதோ பாஸ்டர் நீங்கள் குறிப்பிடுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா பலியிடுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு பலியிடுவதெல்லாம் இல்லை இல்லையா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் பலியிடுறதான காரியங்கள் இருந்தது. சரி, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணெய் இட்டு பாகம் பண்ண கடவது. பாகம் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் படைக்க கடவாய் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ என்னன்னா, இங்கே இந்த வசனத்தின் சாராம்சம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பலியிடுவதுன்னா என்ன ஆகும், சந்தாக துண்டிக்கப்படும் பொழுது என்ன உண்டாகும், வேதனை உண்டாகும் இல்லையா. இப்போ நம்ம எல்லாரையும் கர்த்தருக்காக என்ன பண்ணுறோம், ஜீவ பலியாக நாம் அர்ப்பணித்திருக்கோம் இல்லையா. ஆண்டவரை என்னை கொண்டு செய்யுங்க என்று சொல்லி, என்னை கொண்டு இந்த காரியங்களை செய்யுங்க. அப்போ ஒரு சில நேரங்களில் ஆண்டோட கரங்களை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அல்லது குயவனாகிய கரங்களை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும், தேவனை உருவாக்கும் பொழுது தேவன் நம்ம மோல்டு பண்ணுவார், மெல்ட் பண்ணுவார் இல்லையா.
அடிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவார், அடிப்பார். ஒரு சில இடங்களில் தேவன் கொட்ட வேண்டிய இடத்துல நம்ம கொட்டுவார். அந்த உருவாக்குகிற நிலைமை இருக்கு இல்லையா, உருவாக்குகிற நேரம் மிகவும் நமக்கு எப்படி இருக்கும்னா வேதனையாக இருக்கும், கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எப்படி நாம இப்போ ஒரு நீங்கள் தங்க ஆபரணங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து அவர் கையில் கொடுப்பாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், மெல்ட் பண்ணுவார். எதில், தீயில காமிச்சு மெல்ட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க இல்லையா. அவர் கரெக்டான பதம் வந்தவொடனே அவர் என்ன பண்ணிடுவார், அந்த தீயில வந்து எடுத்துருவார். அந்த தங்கம் என்ன பண்ணும், கஷ்டப்பட்டு அடித்து வளைச்சி எல்லா காரியங்களும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிற்பாடு அது ஜுவல்லரி ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க, நகை கடையில் எடுத்து வந்து அந்த லைட்ல எல்லாம் வச்சோன்னே இது என்ன ஆகும், பொன்னாக துளங்கும் இல்லையா, அப்படி ஷைனிங்காக பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். நாம் எல்லாம் அதை மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிலைமை, அந்த தங்கம் என்னாச்சு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, சூடு ஏற்றுவாங்க, அதை அடிப்பாங்க, எல்லா காரியங்களும் செய்வாங்க. அதெல்லாம் முடிஞ்சோன்னு தான் அது வந்து என்ன வந்து ஜொலித்து கொண்டிருக்கிறது இல்லையா. அப்போ அது போல் ஒரு ஷோரூமில் நீங்கள் கார் வாங்குறீங்கன்னா டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க, மிகவும் பார்ப்பதற்கு இல்லை 2 சக்கர வாகனமாக இருக்கட்டும் 4 சக்கர வாகனம் இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி அது எங்கே இருக்கும், டிங்கர் ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க, டங்குன்னு போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை டிங்கர் போட்டு அடிப்பார் இல்லையா, அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பாங்க இல்லையா, பெயிண்ட் அடிக்க வேண்டிய இடத்துல பெயிண்ட் அடிப்பாங்க. ஒரு சில இடங்களில் ஹீட்டான ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, வச்சு அந்த இடத்துல பெயிண்ட்டை கோட் பண்ணுவாங்க. அப்போ இது போன்ற ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு தான் அது வந்து என்ன பண்ணும், ஒரு ஷோரூமில் வச்சு நம்ம கண்களுக்கு பார்க்க ரொம்ப அப்படியே இல்லையா கவர்ச்சியாக இல்லையா, நம்ம போனோன்னே இந்த ஒரு பொருளை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்ந்து இழுக்கக்கூடியதாக அது காணப்படுது. இது போன்ற அநேக காரியங்கள் நம்ம சொல்லி கொண்டே போகலாம் இல்லையா. நீங்கள் விசேஷமாக பெண்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் கட்டியிருக்கிறதான சாரீ இல்லை, அதுக்கு முன்னாடி நாட்கள்லாம் என்ன பண்ணுது, தறியை வச்சு செய்வாங்க. இப்பொழுது அநேக மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதுக்குள்ளெல்லாம் எல்லாமே போயிட்டு தான் கடைசியாக என்ன பண்ணுது, கடைகளில் வந்து நமக்கு வந்து அங்கே தொங்க விடப்பட்டிருக்காங்க, நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவோம், போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். சரி, அப்போ அதுக்கு முன்பதாக அந்த காரியங்கள்லாம் எதுக்குள்ளாக போகுது, உருவாக்குகிறோடைய கரங்களில் இருக்கிறது. இல்லையா, அதுபோல் நாமளும் என்ன பண்ணோம், தேவன் இடத்துல நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் ஃபுல்லாக என்னை நடத்தி வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் வருகிற வருஷம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எல்லாருமே அதுக்காக தான் வந்திருக்கோம்ல. ஆண்டவரே, இந்த வருகிற வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்கு குயவனாகி உம்முடைய கரங்களை என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் உங்கள் சுயத்தில் உங்கள் மாம்சத்துலேயே எல்லா தீர்மானங்களையும் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஒரு நீங்கள் படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், வேலையுடைய காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், மாம்சத்துலேயே டிசைட் பண்ணியிருப்போம். ஆனால் இனியும் அப்படி இல்லை. ஆண்டவரே, உங்கள் கரங்களை நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த நாங்கள் தழுவின தோல்விகள்லாம் போதும், ஆனால் இனி இஸ்ரவேலின் ஜெயபலமாகிய உம்முடைய கரங்களில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை வணைங்க, நீங்கள் எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, ஒருவேளை சபையோடு கூட ஊழியம் இல்லையா, பகுதி நேரமாக நீங்கள் ஊழியம் செய்யணுமா, என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரோ, உங்கள் போதகரமாக இருக்கிறாங்க, அவங்க இடத்துல நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க அவங்க இடத்துல வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க எல்லா காரியங்களும் செய்ய ஆயத்தமாக இருக்காங்க. அப்போ அதுபோல் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, உம்முடைய இடத்துல இல்லையா குயவனாகிய உம்முடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நீங்கள் வணையுங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறதாக இருக்கிறார். சரி, மூன்றாவதாக நேரம் கடந்து போகிறதுனால வெறும் குறிப்புகளை நான் சொல்லி கொண்டு வரேன், நீங்கள் வீட்டில் சென்று நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ரூத்துடைய சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரூத்துடைய சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. இங்க ரூத்துடைய சரித்திரம் நாம் எல்லாமே அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா, ரூத்துடைய சரித்திரம். அப்ப ரூத்துக்கு அவங்க நகோமி சொல்றாங்க, நீ என்ன பண்ணுமா, குளிச்சு என்ன பண்ண, அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு. அப்ப எண்ணெய் பூசணுன்னா எனக்கு ஒரு ஞாபகம் ஆகுது. அந்த நாட்களில் நாங்கள் பள்ளிக்கு செல்கிறதான நாட்களில் என்னுடைய தாயார் எப்படி நினைப்பாங்கன்னா, இன்றைக்கெல்லாம் எண்ணெய் வைக்கிறதெல்லாம் பார்க்குறது அரிதாக காணப்படுகிறது இல்லையா. எல்லாம் ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்குது. சின்ன பிள்ளைகளிலிருந்து பயங்கரமாக இங்கே கோடு சைடில் கோடு மேலே கீழே எல்லாம் கோடெலாம் வந்து போட்டு வராங்க சின்ன பிள்ளைகளை. ஆனால் எங்களுக்கு அந்த நாட்கள்லாம் அப்படி இல்லை, பயங்கர கண்டி போட்டு நாங்கள் வளர்க்க போட்டோம். ஸ்கூலுக்கு போனால் டெய்லி எப்படி வைப்பாங்க, எண்ணெய் அப்படியே ஊற்றுனாங்கன்னா ஃபுல்லாக வளைஞ்சிட்டே இருக்கும். கர்ச்சீஃப்லாம் கொடுப்பாங்க, எடுத்து துடைக்க என்ன பண்ணுவோம், வந்துகிட்டே தான் இருக்கும். எங்கே இருந்தால் வருதுன்னே தெரியாது இல்லையா. உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் அந்த மாதிரி வீட்டில் அப்படி தான் அனுப்பி விடுவாங்க. அப்போ துடைக்க என்ன ஆகும், வந்துகிட்டே இருக்கும். சரி, அப்போ அது போல் இங்கே என்ன பண்ணுறாங்க, ரூத்து
தன்னுடைய மாமியாராக நகோமி சொல்றது பிரகாரம் என்ன பண்றாங்க, கேட்குறாங்க, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு. இங்க மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அபிஷேகம் என்னும் வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கொள்ளணும். அல்லேலூயா. அபிஷேகம் என்னும் வஸ்திரம். நம்ம அநேக வஸ்திரத்தை உடுத்திக்கொள்கிறோம், ஆனால் வேதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அபிஷேகம் என்னும் வஸ்திரம். நம்ம டெய்லி வெளியே போகும்போது நம்முடைய கண்ணாடிக்கு முன்பதாக நின்று நம்முடைய எல்லா காரியங்களும் நம்ம ஒழுங்கு செய்கிறோம், மிகவும் சந்தோஷம். ஆனால் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். நம்மை நாமே சோதித்து அறிவது மிகவும் அவசியமான ஒன்று. ஆண்டவரே, நான் போகிறேன், நீங்கள் உங்களுடைய சமூகம் என்னோடு கூட வரட்டும். எப்படி சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம், தேவ ஆவியானவர் அவரை விட்டு விலகினதை அவர் என்ன பண்ணல, அறியல. எப்பொழுதும் போல நான் போகலான்னு நினச்சி போகிறாரு, ஆனால் அவருக்கு அங்கே காத்திருக்கிறது இல்லையா? அப்போ அதுபோல் நாமும் என்ன பண்ணணும்னா, அனுதினமும் இந்த வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கொள்ளணும். எந்த வஸ்திரம்? அபிஷேகம் என்னும் வஸ்திரம். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், அபிஷேகம் நம்முடைய சிரசின் மீது இருக்க வேண்டும். அடுத்ததாக அபிஷேகத்திற்காக நாம் வணையப்படும் பொழுது தேவனை குயவனாகிய கரங்களை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். இங்கே மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அபிஷேகம் என்னும் வஸ்திரம் நாம் அணிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அந்த யோசேப்பு அபிஷேகம் என்னும் வஸ்திரத்தை அவர் அணிந்திருந்த பொழுது தேவனுக்கு பயந்து அவர் வாழ்ந்தார் இல்லையா? பாவத்துக்கு விலகி என்ன பண்ணாரு? ஓடினார். அந்த 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 வஸ்திரம் அவரை பாதுகாத்து கொண்டது. எந்த வஸ்திரம்? அபிஷேகம் என்னும் வஸ்திரம். என்ன பண்ணுச்சு? யோசேப்பு வாலிபனாக இருந்த பொழுதும் எந்த இடத்திலும் விழாதபடிக்கு, எந்த இடத்திலும் மாம்சத்துக்கு இடம் கொடாதபடிக்கு, எந்த இடத்திலும் இச்சைக்கு இடம் கொடாதபடிக்கு தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்திரீய சொல்லுங்க பார்த்தாலே, இச்சையோட பார்த்தாலே நீங்கள் அவங்களோட விபச்சாரம் செய்யாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆகவே புதிய ஏற்பாட்டில் இன்னும் பயங்கரமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இருக்குது, ஆனால் இச்சையோட பார்த்தையா. ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு சொல்கிற அழகா, கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினான் ஒரு ஸ்திரீயின் மீது நோக்கமாக இருப்பது எப்படி. பாருங்க எவ்வளவு. அப்போ அந்த நாட்களில் வேதத்தில் அந்த பரிசுத்தவான்கள்லாம் யோபு தன்னுடைய வாயில கூட அவர் என்ன பண்ணலையா, பாவம் சொல்லி தன்னுடைய வார்த்தையில் அவ்வளோ ஜாக்கிரதை உள்ளவராக, கவனம் உள்ளவராக அவர் என்ன பண்ணாரு, காணப்பட்டார். தேவனை மட்டும் தூஷித்தரக்கூடாது. அவர் பயங்கரமான ஒரு தீர்மானம் எடுத்து அதில் உறுதியாய் நின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? தங்கிட்ட என்ன ஆச்சு, தன்னுடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்க, பிள்ளைகள் மறைச்சிட்டாங்க. ஆனால் பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஒருவேளை அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி யோபுல நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு, 10ஆம் வசனம்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு, ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணாரு, அவர் மட்டும் பரிசுத்தமா இல்லை, அவங்க பிள்ளைகளும் என்ன பண்ணாரு, பரிசுத்தப்படுத்தினார். எதுக்காகனா, அந்த அபிஷேகம்ன்ற வஸ்து இருக்கும் பொழுது தன்னை மாத்திரம் ஆயத்தப்படுத்தாது, தன்னை சுற்றி உள்ளவர்களும் என்ன பண்ணும், ஆயத்தப்படுத்தும். அப்ப உங்களுக்குள்ளாக அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது, அபிஷேகமாகிய வஸ்திரம் இருக்கும் பொழுது, நீங்க மட்டும் ஆயத்தமாகி தேவனை சந்திப்பதற்கு போக மாட்டீங்க. உங்களோடு கூட பிரயாணிக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, கர்த்தருக்கு நேராக நடத்துவீங்க. உங்களோடு கூட உங்க வாழ்க்கையில யார் யார் பிரயாணிக்கிறாங்களோ, உங்களோட உற்றார் உறவினர் நண்பர்கள் அல்லது டெய்லி லைஃப்ல யார் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில் அனுதின ஜீவியத்தில் இல்லையா, வேலைக்கு போவீங்க, அங்க யார் யாரை சந்திக்கிறீங்களோ எல்லாரையும் யாருக்கு நேராக நடத்துவீங்கன்னா, கர்த்தருக்கு நேராக நடத்துவீங்க. அநேக காரியங்கள் உண்டு, வேதத்தில் அநேக கதாபாத்திரங்கள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையில, யாரோட வாழ்க்கையில சோதனைகள் இல்லை, யாரோட வாழ்க்கையில குறைகள் இல்லை, ஆனா அது நடுவில் கர்த்தரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தரை என்ன பண்ணுவோம், நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு நாம் பற்றி கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக நாம் விசேஷித்தவர்கள். எதனால் விசேஷித்தவர்கள்? தேவன் நம்மோடு இருக்கிறபடினால் நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது நாம் என்ன பண்ணுவோங்க, வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். அபிஷேகமாகிய வஸ்திரம், அது நம்ம அதை தரித்து ஆயத்தமாக இருக்கும் பொழுது, நான் சொன்னது போல நாம் மாத்திரம் நம்மை மட்டும் ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல, நம்மோடு இருக்கிறவர்களையும் அந்த அபிஷேகம் சும்மா விடாது. என்ன பண்ணோம், எல்லாரையும் கர்த்தருக்கு நேராக நடத்துவோம். சும்மா விடாதுன்னா எல்லாரையும் என்ன பண்ணோம், பரிசுத்தப்படுத்துவோங்க, ஆயத்தப்படுத்துவோம், தேவனுக்கு நேராக நடத்துவோம். அல்லேலூயா. அப்படிப்படான அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். தேவன் கொடுத்த அந்த சந்தோஷம் நம்மோடு நிறைவடைகிறது இல்லை, ஒரு பரிசுத்த சந்ததியை நாம உருவாக்கணும். நம்முடைய சந்ததிகளையும் என்ன பண்ணணும், யோபுவை போல கர்த்தருக்கு நேராக நாம நடத்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நேராக நாம் நடத்தணும். நம்ம வாசிக்கிறோம், தீமோத்தேயுல வாசிக்கிறோம், முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ள இந்த விசுவாசம் தாயாகிய
ஐநேக்கியாளுக்குள்ளாக வந்தது. தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ள இருந்த விசுவாசம் இப்பொழுது உனக்குள்ளும் இருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன், அது நிலைத்திருக்கிறது நான் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லி யாரு சொல்றான்? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் பாருங்க, ஒருத்தரோட முடிகிற காரியம் அல்ல. முன்னாடி யார்கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு? எங்க ஸ்டார்ட் ஆச்சு? லோவிசாள். லோவிசாள் கிட்ட இருந்து யார்கிட்ட வந்துச்சு? ஐநேக்கியாள். ஐநேக்கியாள் யார்கிட்ட வந்துச்சு? தீமோத்தேயு. தீமோத்தேயுகிட்ட இருந்து தீமோத்தேயோட முடியல. அவர் என்ன பண்ணார்? ஒரு சபையை ஆரம்பிச்சு அதற்கு தலைவனாக என்ன பண்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? என்கிட்ட இருக்க சீசன்ல இவர் மிகவும் விசேஷித்தவர் என்று சொல்லி அவர் வசமாய் ஒரு ஆலயத்தை என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்குறாரு என்று சொல்லி நீங்க பார்க்குறோம், நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல. அப்போ அந்த தாய் என்ன பண்ணாங்க? தாயாகிய ஐநேக்கியாள், அந்த மதர் யூனிஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வசனம் சிறு வயது முதற்கொண்டு உனக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை அனுப்பி அனுப்பி அபிஷேகத்தை அவருக்குள்ளாக புகட்டி கொண்டே இருந்தாங்க. நீங்க தாய்மார்கள், நீங்க என்னத்தை ஊட்டி வளர்க்குறீங்களோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணுமா? வசனம் சொல்லுது, நீங்க படுக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவன் உங்களுக்கு செய்ததான் நன்மைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேத வசனங்களை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு என்னது? ரோல் மாடல். அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பிள்ளை இந்த மாதிரி வந்து பேசுகிறான், எங்கிறது கற்றுக்கிட்டானே தெரியல. ஆனால் அவங்க பேசுவாங்க இல்லையா? வீட்டுக்குள்ளே இங்கே இருக்கும் பொழுது நம்மை போல பரிசுத்தவான்கள் யாருமே கிடையாது. வீட்டுக்கு போன பிற்பாடு என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? அந்நிய பாஷைகளை பேசுவாங்க, ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்கல்ல. அப்போ அது போல் அல்ல. நாம் என்ன பண்ணோம்? வீட்டுக்கு சென்றால் நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய வார்த்தைகளில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய செய்கைகள், எதை தூக்கி நீங்கள் அடிக்கிறீங்க, சண்டை போடுறீங்க, எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்க? பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சைக்காலஜி சொல்லுது, எதை நம்ம அதிகமாக ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் செய்வீங்க. நீங்கள் எதை அதிகமாக பார்க்குறீங்களோ அதை செய்வீங்க. அது சைக்காலஜி. இப்போ அதுபோல் சின்ன பிள்ளைங்க, அன்றைக்கி ஒரு காணொலி நான் பார்த்தேன். அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஸ்மோக் பண்ணுறாரு, சிகரெட் எடுத்துகிட்டு போகிறாரு. சின்ன குழந்தை, அது 2.5-3 வயசு தான் இருக்கும். அது ஸ்மோக் பண்ணுறது அது தப்புன்னு தெரியாது அதுக்கு. ஆனால் அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு என்ன கிடச்சுன்னா, சின்ன ஒரு பேப்பர் கிடச்சிது, அதை எடுத்து வாயில் வச்சு சும்மா என்ன பண்ணுறான்? அவங்க அப்பா பின்னாடியே போகிறான். அவங்க அப்பாவுக்கு அது தெரியல. அதே மாதிரி என்ன பண்ணுறான்? கையெல்லாம் கட்டிட்டு அதே மாதிரி போகிறான். அப்போ அந்த பிள்ளைகள் எதை பார்க்குறாங்க? யாரை பார்க்குறாங்க? உங்களையும் என்னையும் பார்த்து கற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் அனுதினமும் காலையில் எழுந்தோடனே பைபிள் வாசிங்கன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் எழுந்தோடனே காலையில் என்ன பண்ணுவோம்? வேதத்தை வாசிப்போம். அப்போ என்னுடைய மகளுக்கு 2 வயசுன்னு நினைக்கிறேன். அவளும் என்ன பண்ணுவான்னா, அழகாக பைபிளை திறந்து வச்சு, பைபிளில் அவர்கள் என்ன புக்கு, என்ன பேப்பர், என்ன கிடைக்குதோ அதை திறந்து வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வாசிப்பாங்க. அப்போ அதுபோல் நம்ம பார்த்து என்ன பண்ணுவாங்க? கற்றுக்கொள்ளணும். இல்லையா? அநேகருக்கு நமக்கு தெரியறதில்ல, நாம் செய்கிறதான காரியங்கள் அது நம்மோடு நின்று விடாது, நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும். நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. நேரம் கடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தீர்மானம் எடுங்க இல்லையா? நீங்கள் எடுக்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணணும். இல்லையா? உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும். ஏசாயால நான் வாசிக்கிறோம், நான் உண்மையில் இருந்த என் வார்த்தை உண்மையிலும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் சந்ததியை வாய் விட்டு விலகுவதில்லை. அந்த அபிஷேகம், அந்த வார்த்தை, அந்த விசுவாசம் தேவன் எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, எல்லாமே சந்ததி சந்ததி சந்ததியாக என்ன பண்ணும்? கடந்து செல்ல வேண்டும். இல்லையா? ஒரு சந்ததி அவரை ஆராதிக்கும், அது தேவனுடைய சந்ததி எனப்படும் சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் சந்ததி சந்ததியாகும், குடும்பம் குடும்பமாக நாம் கர்த்தரை ஆராதிக்கணும். இல்லையா? ஏன்னா அவர் தான் ஜீவன் உள்ள தேவன், அவர் ஒருவரே தேவன். இல்லையா? அவரை நாம் ஆராதிப்போம். மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லாத்தையும் நாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த அபிஷேகத்தினுடைய வஸ்திரத்தை தரித்து நாம் கொண்டு சொல்ல போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, அடுத்ததாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழித்து போகவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. இங்க பானையில செலவழிந்து போகவில்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். இங்க நாம பார்க்கிறோம், உங்ககிட்ட என்னமா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு? எலிசா கேட்கறத நாம பார்க்கிறோம். அதற்கு அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள் வீட்டில்
வேறு என்ன இருக்குது? அநேக நேரத்தில் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டால், என்னங்க இருக்குது என்கிட்ட எதுவுமே கிடையாது, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணிடுவோம்? உதாசனமாக என்ன பண்ணிடுவோம்? சொல்லிடுவோம். நம்மக்கிட்ட இருக்கவில்லை அதனுடைய மேன்மையை அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுறதில்ல, புரிந்து கொள்வதில்லை. அந்த மேன்மையை அது நமக்கு தெரிகிறது இல்லை. இல்லையா? அன்றைக்கு ஒரு பையன் தான், என்கிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, இதை குறித்து இத்தனை பேர் எங்கே சாப்பிட போகிறாங்க, எனக்குள்ள ஸ்நாக்ஸ் எனக்கே பத்தலை அப்படின்னு சொல்லி அவன் வச்சுருந்தானா, அந்த இடத்துல என்ன நடந்திருக்காது. அந்த பையன் என்ன பண்ணான்? இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடுவாங்க? 5 அப்பம் 2 மீன்லாம் இல்லை, இப்போ இந்த காலத்துக்கு ஏற்றவாறு ஸ்நாக்ஸ் இல்லையா, அநேக காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் கையில் வச்சுருந்துப்பாங்க. அப்போ அதுபோல் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு ஸ்நாக்காக தான் அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்போ கேட்ட உடனே என்ன பண்ணான்? அந்த 5 அப்பம் 2 மீனில் தனக்குள்ளதை என்ன பண்ணான்? எடுத்து கொடுத்தான் இல்லையா? அதை வைத்து தேவன் எத்தனை பேரை போஸ்டாரு? 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ கணவன், மனைவி, இன்னுமாக பிள்ளைகள், அவ்வளோ பேரை தேவன் என்ன பண்ணார்? போஷித்து மீதமான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தாங்கன்னு சொல்லி நாம் பார்ப்போம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லையா, அதை வச்சே தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு வேற எங்கேயும் தேடி அலைய வேணாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் மனைவியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார், உங்கள் கணவரையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அநேகர் பிள்ளைகளை சொல்லி திட்ட நான் கேட்டிருக்கேன் இல்லையா? ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரவங்களே என்ன பண்ணுவாங்க? நீ அப்படி இருக்க மாட்டே, இப்படி இருக்க மாட்டே அப்படிலாம் உங்கள் பிள்ளைகளை ஒருபோதும் ஒரு காலம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. தேவன் நாவின் அதிகாரத்தில் எல்லாத்துமே கொடுத்துருக்குறார். ஆகவே அவங்க ஒருவேளை படிக்காத பிள்ளையாக இருந்தாலும் நீ உருப்படாமல் போயிடுவேன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. நீ நல்லா இருப்ப, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ நல்லா படிப்பேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த விசுவாச தேவன் கனப்படுத்துவார். படிக்காத பிள்ளையை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்? நீ நல்லா படிப்போமா, ஆண்டவர் உனக்கு ஞானம் கொடுப்பார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார்னு சொல்லுங்கள். கீழ்ப்படியாமல் போகிற பிள்ளையை பார்த்து நீ கீழ்ப்படியாக தான் போ, இப்படியே தான் நீ கிடப்ப வாழ்க்கையில், அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க இல்லையா? அன்றைக்கு ஒரு அம்மா சொன்னாங்களாம், நீ என்ன பண்ணுவேன், நடு ரோட்டில் வந்து நிற்படா அப்படின்னாங்களாம். அவர் கடைசியாக என்னவா இருந்தார்? டிராஃபிக் போலீஸாக இருந்தாராம் வாழ்க்கை ஃபுல்லாக. அப்போ அதுபோல் சரி, ஒரு நகைச்சுவைக்காக நான் சொன்னேன். அப்போ பாருங்கள், நம்ம பிள்ளைங்களை பார்த்து நாம் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லவே கூடாது, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். சரி, அப்போ இங்கே கேட்குறாரு எலிசா. கேட்டோன்னே அவங்க என்கிட்ட என்னங்க இருக்குது, இந்த ஒரு குடம் எண்ணெயை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. அவங்களுக்கு தெரியல அவங்க கிட்ட உள்ளதான அந்த எண்ணெயினுடைய வல்லமை அந்த சகோதரிக்கு அன்னைக்கு தெரியல. பிற்பாடு அவங்க எண்ணெயை எடுக்க 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 வேற பாத்திரம் இல்லையா, வேற பக்கத்து வீட்டுலாம் வாங்கிட்டு வராங்க, எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாயிருச்சு. இப்போ அல்லேலூயா. நம்ம கிட்ட தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்துடைய நோக்கம், அதோடைய உன்னதத்தை அநேகர் நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க. இல்லை என்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய தேவன் இருக்காரு, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான கிரியைகள் ஏதாவது உண்டாங்க? இம்பாசிபிள், நத்திங் இம்பாசிபிள். இல்லை, எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும் என்று சொல்லி பார்ப்போம். இவ்வளோ பெரிய தேவனை வச்சுட்டு என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம்? அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு தான் அந்த கொஞ்சம் வருமானத்தில் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா அநேகத்தின் மீது உங்களுக்கு அதிகாரியாக்குவேன்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. அல்லேலூயா. தேவன் சொல்லியிருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது, அது எங்கே சொன்னாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. கரெக்டாக இந்த குறிப்புக்கு ஏற்றவாறு வர்றதுனால நான் சொல்கிறேன். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா பணி புரிந்து கொடுத்தாங்க, வேலைகளை செய்து கொடுத்தாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அநேக ஆப்ரேஷன் அவங்களுக்கு நடந்தபடினால அவங்க வேலைக்கு செல்ல முடியல. ஒரு சில நாட்கள் சென்றாங்க ஆரம்பத்தில், பிற்பாடு வீட்டில் இருந்தாங்க. ஆனால் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் தசமபாகம் வந்த உடனே அப்பா எடுத்துகிட்டு வந்து சம்பளத்தை கொடுப்பாங்க. அம்மா முதல்ல வந்து தசமபாகத்தை எடுத்து வச்சுட்டு பிற்பாடு எங்கள் அப்பா கையிலே திரும்ப கொடுத்துருவாங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு சில செலவுகள் காரியங்கள் எங்கள் அம்மா கிட்டே கொடுப்பாங்க. அப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, தசமபாகத்தை சரியாக முதலாவது எடுத்து வச்சுருவாங்க. வானோடனே முதல்ல கொண்டு போயிட்டு பாஸ்டரை பார்த்து தசமபாகத்தை கொடுத்துருவாங்க. அது மாத்திரம் இல்லை, வருதான உணவுப் பொருட்கள் இல்லையா, அரிசியிலேருந்து ஒரு 10 கைப்பிடி அரிசி என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. இல்லைன்னா 10 படி எடுத்து என்ன பண்ணிடுவாங்க. நான் கேட்பேன், அம்மா நம்மக்கிட்ட வருமானம் வந்தது கொடுத்துட்டீங்க, ஓகே, இதிலேருந்து ஏன் தசம் பார்க்குறீங்க? அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ வளர்ந்து வர நாட்டில் நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, விட்டாச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் ஆண்டவர் பெரிதான கிருபையினால சரியாக கர்த்தருக்குன்னு தசம் பாகத்தை நாங்கள் கொடுப்போம். கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது நாட்கள் கடந்தது. ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, அப்பாவுக்கு வேலை இல்லை. அநேக எக்ஸ்போர்ட் கம்பெனிஸில் தான் அப்பாவுக்கு இல்லை 60 பேர்கிட்ட வேலை செய்தாங்க. எல்லாம் அந்த 90s நினைக்கிறேன், 90s வந்து எக்ஸ்போர்ட் எல்லாம் டவுன் ஆச்சு.
எல்லா இடத்துலையுமே வேலை இல்லை. அப்போ எத்தனை மாதம் எங்களுக்கு வேலை இல்லைன்னா 12 மாதங்கள், அப்படின்னா ஒரு வருஷம். நாங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தோம், ப்ரைவேட் ஸ்கூலில் தான். மாதம் மாதம் என்ன பண்ணோம்? ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும். நாங்கள் சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் இருந்தோம். மாதம் மாதம் என்ன கொடுக்கணும்? இப்போ வாடகை கொடுக்கணும். அப்புறம் உணவு இல்லையா? உயிர் வாழலாம் என்னது? உணவு அவசியம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்கள் என்ன சாப்பிடுவோம்னா இறைச்சி எடுத்துருவோம். என்ன எடுத்துருவோம்? வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டில் என்ன இருக்கும்? இறைச்சி இருக்கும். அப்போ சிலிண்டர், இது போன்ற எல்லாமே நீங்கள் எல்லாம் குடும்பம் பண்ணுறீங்களே, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது எல்லாமே இருக்குது. இப்போ அந்த ஃபேமிலியோட பிரெட் வின்னர் யார்? எங்கள் அப்பா தான். பிரெட் வின்னர்னால் யார்? அந்த குடும்பத்திற்கு வருமானத்தை ஈட்டு கொடுக்குற நபர் யார்? என்னுடைய தகப்பன். இப்போ அவருக்கு என்ன இல்லை? வேலை இல்லை. ஆனால் எங்களுக்கு நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்? கரெக்டாக தசம கொடுத்துருக்கோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கும் இப்போ வரைக்கும் தெரியாது ஆண்டவர் எங்களை எப்படி நடத்தினார்னு. நாங்கள் ஒரே ஒரு ரூபா கூட கடன் வாங்கலை. அவர் நடத்தி வந்த விதங்களை யோசிக்கணும்னா, விவரிக்கணும்னா வார்த்தைகள் பார்த்தாது. அல்லேலூயா. எந்த குறைவும் இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள், உங்களை அபரிவிதமாக அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்கே யார் முன்னாடி கொண்டு போய் என்னை விட்டாலும் நான் ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும், கர்த்தருக்காக இழந்தவர்கள் ஒருவரும் தரித்திரராகவில்லை. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுத்தீங்கன்னா அவர் 1000 மடங்காக உங்களை கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். கர்த்தர் ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்குறான்? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அநேக மக்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க இல்லையா? மற்றபடி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அநேக தடைகள் இருக்குது. இப்போ இது நல்ல ஒரு தருணம். அவங்ககிட்ட கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம்? பரிசை கொடுத்துட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. சரி, அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த எலிசா வந்து சொல்லும் பொழுது, கேட்கும்போது உங்கள்கிட்ட என்னமா இருக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேற என்ன என்கிட்ட இருக்குது? அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த எண்ணெயுடைய மகிமை, அந்த எண்ணெயுடைய மேன்மையை அவங்க உணராமல் இருந்தாங்க. அதே எண்ணெயை வச்சு தான் அவங்க வாழ்வாதாரம், அவங்க கடன் எல்லாம் விற்று தீர்ந்தாங்க. அவங்க புருஷன் எங்கெல்லாம் கடன் வாங்கினாரோ எல்லா கடனையும் என்ன பண்ணாங்களாம்? அந்த எண்ணெயை வச்சு அடைச்சி தீர்த்தாங்க. எங்கே இருந்தோ எண்ணெய்? எங்கேயோ இருந்து இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளே உள்ள எண்ணெய் தான். அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணுறதா அந்த எண்ணெயை வச்சு தான் அவங்களையே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். தேவனுடைய கரங்களை பயன்படும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். we are the channel of blessing. எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால், உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். எல்லாம் பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கீங்க நீங்கள் பார்க்க வேண்டாம். சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ப்பா, அப்போ அந்த சூழ்நிலை இப்போ என்னால் ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. சூழ்நிலையை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜீசஸ் கிரைஸ்ட் தி சேம் ஃபார் எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவர் இல்லையா? அதனால அவர் மாறுகிற தேவனா இல்லை, சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாறுகிற தேவன். அப்போ நான் சொன்னேன்ப்பா, இப்போ காசு இல்லை, இப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னார்னா சொன்னது தான். எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இல்லையா? வட்டி மேலே வட்டி, வரி மேலே வரி நம்ம போட்டாலும் இல்லையா, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும் இல்லை, எங்கே என்ன குறைவாக இருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இல்லையா? நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, அப்போ நம்மிடத்தில் உள்ளவைகளை வச்சு அந்த எண்ணெய் உங்களுக்கு இருக்கும் பொழுது, அபிஷேகம் உங்களுக்குள்ளே தான், அபிஷேகத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. அதை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார். சரி, அடுத்ததாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். இசக்கார், செபுலோன், நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாக இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சை பழங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. அல்லேலூயா. இங்கே கடைசியாக என்ன இருக்குன்னா, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். எண்ணெய் இருக்கும் பொழுது, அபிஷேகம் இருக்கும் பொழுது என்ன இருக்குது? மகிழ்ச்சி உண்டாயிற்று. அல்லேலூயா. மகிழ்ச்சி. அல்லேலூயா. எண்ணெய் இருக்கும் பொழுது என்ன குறையாது? உங்களுக்கு மகிழ்ச்சி குறையாது. தேவனுடைய சந்தோஷம், தெய்வீக சந்தோஷத்தினால உங்கள் குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பார்
இல்லையா? ஒரு சில பொருள் வர்றது நிமித்தமாக, இல்லையா, ஒரு சில காரியங்கள் வர்றது நிமித்தமாக ஆசீர்வாதம் அது ஒரு சில நொடிகள், ஒரு சில மணி நேரங்கள் மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நித்திய மகிழ்ச்சியாக உங்கள் தலையின் மேலே இருக்கும். நித்தியமாக அது உங்களோடு கூட பிரயாணிக்கும், இல்லையா? நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் எல்லாவற்றிலும் மன ரம்மியமாய் வாழ தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஆகவே இந்த மாலை வேளையில ஒன்றை மறந்துடாதீங்க. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம், ஆண்டவரே, என் சிரசை விட்டு விலகாதிருப்பதாக, ஆண்டவரே, என்னை விட்டு விலகாதிருப்பதாக. எல்லாரும் சொல்லவங்களாம் அப்படியே எழும்பி நிற்கிறீங்களா? நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவான் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவான், நெருப்பாய் இறங்கிடுவான் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவான். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை வழி நடத்துவார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் நாளை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் நாளை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, எல்லா கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்தருளுங்க. ஆண்டவரே, அனலாக்கும் அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி எனக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் காரம் நடத்தும், என்னை அழைத்தவர் காரம் நாடும். எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவர், ஓ அழைத்தவர் காரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் காரம். ஒரு விசை கூட, அழைத்தவர் காரம் நடத்தும், என்னை அழைத்தவர் காரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும்
தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தலாமா? ஓ சதனமா ரிபேக்களபரியாந்திர வாக்களபரபலபரவா. தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் சிரசின் மீது இந்த மாலை வேளை அவர் ஊற்றுகிற தேவனாக, புதுப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உங்கள் அபிஷேகத்தை அவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ரிபேக்களபரியாந்திர வாக்களபரபலபரவா. எல்லா நுகங்களையும் சுட்டரிக்க கூடதான ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளாக அச்சாரமாய் இந்த மாலை வேளை இந்த இரவு நேரத்தில் அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். எல்லா தடைகளையும் தேவனோடு நெருங்க கூடாதபடிக்கு, தேவனோடு உறவாடாதபடிக்கு, உங்கள் ஜெப வாழ்க்கையில நீங்க முன்னேறாதபடிக்கு, உங்க ஆவிக்குரிய ஜீவியங்களை நீங்க கூன்றி நடந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த நிலைகளை எல்லாவற்றையும் இந்த மாலை வேளை தேவன் மாற்றி உங்களை ஆசீர்வாதத்திற்கு நேராக புதிய வருடத்தில் யாரும் கிரகிக்க கூடாதான ஒரு நன்மைக்குள்ளாக நீங்க பிரவேசிக்கும்படியாக இந்த இரவு நேரத்தில் அவர் உங்களை அபிஷேகிக்கிறவராக காணப்படுகிறார். ஓ சதனமா ரிபேக்களபரியாந்திர வாக்களபரபலபரவா. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. உமது நாமத்திற்கு மகிமை வர பண்ணுவீராக. உமது நாமத்திற்கு மகிமை வர பண்ணுவீராக ஆண்டவரே. நம்முடைய எல்லா பிள்ளைகளையும் இந்த இரவு நேரத்தில் அர்ப்பணித்த இருதயங்களை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. யார் யார் உண்மையாக அர்ப்பணிச்சாங்களோ எல்லாரையும் இந்த வருகிற ஆண்டில் ஆண்டவரே உம்முடைய உன்னதத்திற்கு நேராய், உம்முடைய உன்னதத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நேராக கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த இடத்திலும் ஆண்டவர் தலை குனிந்து போகாமல் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், எங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஐயா, ஒவ்வொருவரையும் நடத்துங்க. விசேஷமாக இந்த ஊழியங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்குவீராக ஆண்டவரே. இந்த போதகரமாக கொடுத்த அபிஷேகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் வைப்பீராக. அநேகரை உமக்கு நேராய் நடத்தக்கூடியதான கிருபை வல்லமை கர்த்தனை கொடுத்தபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தனை நீங்கள் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தர் மத்தியிலே இடைப்பட்டபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அன்பு வழிநடத்தும் ஆளுகை சமாதானம் நாம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்று சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதி